என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இதற்கு மேல் போக வழி இல்லை. இந்த சமுத்திரத்துக்கு முன்பாக எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே, நாங்கள் மரித்து போவதற்கா நீங்க எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர் என்று கேட்ட ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசேவோடு இருந்து செய்த காரியம். உன் கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். அவர் மோசே கோலை நீட்டும் பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அது மதிலாய் மாறி நிற்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது சும்மா இல்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத காரியத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 7 மணி அளவிலே கிரகிக்கக்கூடாத காரியம் கர்த்தர் செய்வார் என்கிற தலைப்பில் பேசிக்கொண்டு வருகிறேன். உங்களோடு இந்த காரியத்தை பேச எனக்கு கிருபை தந்த தெய்வத்துக்கும் வாசலை உண்டு பண்ணி தந்த இந்த சேனல் ஃபவுண்டருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நான் உங்களோடு கூட கிரகிக்கக்கூடாத காரியம் என்ற தலைப்பில் எப்தா என்கிற தேவ மனிதனை குறித்து பேசியிருந்தேன். தகப்பன் வீட்டிலே இருந்து சகோதரர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த கிரகிக்க முடியாத காரியத்தை நாம் பார்த்திருந்தோம். இந்த நாளிலே கூட கிரகிக்க முடியாத காரியம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஒரு அழகான காரியத்தை பேச விரும்புகிறேன். இந்த செய்திக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பாக இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படட்டும். மேரா ஷாத்தூரிபியா கரஹரணிகதனமனவும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் சமூகத்துக்கு நேராய் கடந்து வருகிறோம். கர்த்தாவே, கிரகிக்க முடியாத காரியத்தை நீ செய்வீர் என்கிற தலைப்புல இந்த ஜனங்களோடு ஒவ்வொரு வாரமும் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். கர்த்தர் அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர். அநேகருடைய இருதயத்தை இந்த வார்த்தை தொட்டு கொண்டு இருக்கிறது. நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையினால் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வார்த்தைக்கு பிறகு ஒரு மாற்றம் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறேன். உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நேராக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். உங்களோடு பேசலாம் என்று நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற வேத வசனம் யாத்ராகமம் புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்போம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் கேட்கிற இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற தேசத்திலே அடிமைகளாய் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். இந்த அடிமைதனத்திலே இருந்து, இந்த அடிமைதனமான வாழ்க்கையில இருந்து இவர்கள் அடிமைதனத்திற்காக பிறந்தவர்கள் அல்ல, இவர்கள் சுதந்திரவாளி. இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எழுப்பின ஒரு ஊழியக்காரன் தான் மோசே. அந்த எழுப்பப்பட்ட ஊழியக்காரன் இந்த ஜனங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி கொண்டு வரும் பொழுது இந்த ஜனங்கள் ஒரு சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. இந்த சமுத்திரத்தை தாண்டி போக முடியாது. பின்னாடி பார்த்தா எகிப்து ஜனங்கள் இவங்களை திரும்ப சிறைப்பிடிக்கும்படியாய், இவர்களை கொல்லும்படியாய் இவர்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த ஜனங்கள் மோசேவை பார்த்து கேட்கிற கேள்வியை தான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, உங்களை நம்பி வந்ததுக்கு நாங்க சாகிறது தானே வழி. உங்களை போய் நம்பணும், உங்க வார்த்தையை போய் நம்பணும். இந்த வார்த்தையை கேட்டு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்களை நம்பி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நாங்க சாகிறதுக்கு அவங்களை பின்னாடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் நம்மளை பார்த்து கேட்கிறாங்கல்ல, அநேகர் உங்களை பார்த்து கேட்கிறாங்கல்ல, உன்னை நம்பி நான் வந்தேன், நீ சொன்ன வார்த்தையை கேட்டு வந்தேன், என் வாழ்க்கை மாறவே இல்லை, என் சூழ்நிலை மாறவே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க சாகிறதுக்காகவா வந்திருக்கிறேன்னு சொல்லி அநேகருடைய கேள்வி உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நேராய் கடந்து வந்திருக்கலாம். அப்படிதான் இந்த தேவ மனிதனுக்கு நேராய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் இந்த மோசேக்கு செய்த கிரகிக்க முடியாத காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே
தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்படி 22வது வசனத்தை கூட காண்பித்து தர விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இதற்கு மேல் போக வழி இல்லை. இந்த சமுத்திரத்துக்கு முன்பாக எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே, நாங்கள் மரித்து போவதற்கா நீங்க எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர் என்று கேட்ட ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசேவோடு இருந்து செய்த காரியம். உன் கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். அவர் மோசே கோலை நீட்டும் பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அது மதிலாய் மாறி நிற்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது சும்மா இல்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத காரியத்தை செய்ய போகிறார். இதற்கப்புறம் என்னால போக முடியாதுன்னு நான் கடைசி சூழ்நிலைக்கு வந்துட்டேன், மரணம் தான் முடிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மரணம் தான் முடிவு என்று நினைக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ முடிந்தது என்று நினைக்கிற இடத்துல ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசேக்கு தெரியாது இந்த சமுத்திரத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் எனக்காக திறக்கும் என்று இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நான் இந்த ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உன் கண்ணுக்கு தெரியாத வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த வாசலை திறக்கும் பொழுது எந்த ஜனங்கள் உன்னை பார்த்து நாங்கள் எகிப்திலே மரித்து அந்த இடத்துல எங்களுக்கு பிரதக்குழி இல்லை என்று நினைச்சா நீங்க இங்க கொண்டு வந்தீங்க, உங்களை நம்பி வந்ததுக்கு நாங்கள் மரணத்தையா சந்திக்கணும்னு கேட்டாங்களோ, அந்த ஜனங்கள் கண்கள் பிரமிக்கத்தக்க கர்த்தர் சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்காய் கர்த்தர் சமுத்திரத்தை இரண்டாய் பிளப்பார். யார் இந்த ஜனங்கள் என்று தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனைன்னு தெரியுமா? இவர்கள் சாப்பிட்ட ஆகாரம் வானத்திலிருந்து பொழிந்த மன்னா. இவர்கள் வஸ்திரம் அழுக்காகலன்னு வேதம் சொல்லுது. இவங்க பாதரட்சைகள் தேயலன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் இவங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். வனாந்திரத்திலே இவங்க மாம்சம் கிடைக்குமான்னு ஆசைப்படும் போது ஒரு கீழ்காற்று உண்டானது. அந்த கீழ்காற்றிலே காடைகள் வந்து வாசல்களிலே விழுந்ததுன்னு வேதம் சொல்லுது. இப்படி எத்தனையோ நன்மையை பெற்ற ஜனங்கள் தான், உங்களால் அநேக ஆசீர்வாதத்தை அடைந்த ஜனங்கள் தான் சொல்லுவாங்க, உங்களை நம்பி வந்தனே. இந்த மோசே என்கிற தேவ மனிதனை பார்த்து இந்த ஜனங்கள் அப்படிதான் சொன்னாங்க, உங்க வார்த்தையை கேட்டு உங்க பின்னாடி வந்தையா, பின்னாடி எகிப்தியர்கள் எங்களை கொல்ல வராங்க, முன்னாடி சமுத்திரம் இருக்கு, நாங்க சமுத்திரத்துல விழுந்து சாகணுமா இல்ல எகிப்தியர் கையில நாங்கள் பிடிபட்டு அவர்களால் கொல்லப்படணுமா இல்ல திரும்ப அந்த அடிமைதானமான வாழ்க்கைக்குள்ள போகணுமா? இதற்கு அவங்க சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்தோம் என்று கேட்க அந்த மோசேவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இதை போல் சத்தத்தை கேட்டு இருதயம் உடைந்து இருக்கிறவங்களை கூட கர்த்தர் இந்த நாளில இடைப்படட்டும். என்னை நம்பிதான் வந்தாங்க, எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு நன்மை கூட என்னால செய்ய முடியலன்னு. கண்ணீரோடு இந்த வீடியோவை பார்க்கிறேன் தேவ பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே. கர்த்தர் மோசேக்கு ஒரு இரக்கத்தை செய்வாரானால் உன் வாழ்க்கையில் இரக்கம் செய்யாம போக மாட்டார். உனக்கு முன்னாடி ஒரு தடை இருக்குல்ல, உனக்கு முன்னாடி ஒரு சமுத்திரம் இருக்குல்ல, அந்த சமுத்திரத்துக்குள் ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அந்த வாசலை திறந்து நடக்க செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பேர் உனக்கு பின்னாடி வராங்க நினைக்காத, யார் உனக்கு முன்னாடி போறாருன்றத பாரு. இந்த சத்தத்தை நான் உன்னோட கூட பேசுகிறது சும்மா இல்லை, இருதயம் உடைந்து இருக்கிறது. இந்த வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். அண்ணனை எவ்வளவு தூரம் போனாலும் என் எதிரிங்க என்ன பின்தொடர்ந்து நிறுத்தலன்னு, திரும்ப அந்த பிரச்சனையை பண்றவங்க என்ன தொடர்ந்து வந்து கொண்டதான் இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படிதான் நடக்குது. இந்த மோசே என்கிற தேவ மனிதனுக்கும் நேரிட்ட காரியம் தான் உனக்கும் எனக்கும் நேரிட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம முடிந்தது, இனி இவங்களால நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம், இனி இவங்க நம்மளோட வாழ்க்கையில தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படிதான் இந்த மோசேவும் நினைத்தார். ஒரு நாள் ஒரு சூழ்நிலை அந்த மோசேவுக்கு கர்த்தர் யார் என்பதை காண்பித்து தந்தது.
இன்னும் உனக்கு எதிரிகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்களா? இன்னும் உன்னை அழிக்க சத்துருக்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்களா? இன்னும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்களா? நான் எவ்வளவோ ஓடி வரேன்னு, எப்படியோ தப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன்னு, ஆனால் அவங்க என்னை பின்னாடி தொடர்ந்து வர்றதுல மாற்றமே இல்லை. அவங்க என்னை துரத்தி கொண்டே வராங்க. எனக்கு பயமா இருக்குன்னு, வாழ்க்கையை இழந்துருவோன்னு பயந்து கொண்டு இருக்கிறாயா? ஐயோ, நான் புறப்பட்ட தரிசனத்தை இழந்துருவேன் என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? உன் பின்னால வருகிறவர்களுக்கு என்ன நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார். அதே அதிகாரத்திலே 26, 27 வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். உன் சத்துருக்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறதை நீ பார்த்து கொண்டிருக்கிறல்ல. உன்னை பிரச்சனைக்குள்ள உன்னை எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உன்னை பின்தொடர்கிறத பார்த்து கொண்டிருக்கிறல்ல. இந்த வசனம் அவர்களுக்கு என்ன நேரிட்டது என்பதை காண்பித்து தந்து கொண்டிருக்கிறது. நீ அவங்க பின்னாடி வராங்கன்றதை பார்க்காத. உனக்கு முன்பாக ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மதிலாய் மாறி நின்று கொண்டிருக்கிறது. அதுக்குள் உள்பிரவேசி, அதை கடந்து போ. உனக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ திரும்பி நின்று சமுத்திரத்துக்கு நேராய் உன் கொம்பை நீட்டும் பொழுது அந்த சமுத்திரம் மூடும். உன்னை அழித்து உன் வாழ்க்கையை எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய எதிரிகளுடைய சூழ்நிலை, உன்னுடைய சத்துருக்களுடைய சூழ்நிலை என்னமா முடியும்னு இந்த வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பத்தியா? இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் இருக்குங்க. ஐயா, எப்படியாவது எங்களை அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ சூனியங்களை மந்திரங்களை எங்களுக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா ஒவ்வொரு மாசமும் இந்த அமாவாசை நாட்களில் என் குடும்பம் படுகிற போராட்டத்தை பார்க்க முடியல. என் அப்பா படுகிற போராட்டத்தை பார்க்க முடியல. என் பிள்ளைங்க படுகிற போராட்டத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி வேதனோடு இந்த சத்தத்தை நீ கேட்பாயானால், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, உன்னை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ராஷே துரிபியா கதநாத்துரபலபர. நீ இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறல்ல, இதுக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா உன்னை ஒரு சமுத்திரத்தின் வழியாய் நடத்துவது கர்த்தருக்கு சித்தம். அங்க சமுத்திரம் பிளந்தால் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அங்க எந்த வழியும் இல்லை, வழியே இல்லை. இன்னைக்கு வழியே இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. உன் சத்துருக்கள் ஒரு நாள் உன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு வசனத்தை கூட இதே அதிகாரத்தில் இருந்து நான் காண்பித்து தந்த இந்த வசனங்களை பேசி வேகமாய் உங்களிடத்தில் இருந்து நான் கடந்து போக விரும்புகிறேன். 15வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த காரியம் நேரிடும் பொழுது மோசே சமுத்திரத்துக்கு முன்பாக போய் நின்று கொம்பை நீட்டுவதற்கு முன்னாடி மோசே போன இடம் ஆண்டவருடைய சமூகம். என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இந்த ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்களே, இதற்கு மேல் போக எங்களுக்கு இடம் இல்லை, வழி இல்லைன்னு சொல்லி மோசே கதறி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? நீ போன்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்லு என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். என் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஐயோ தடை அண்ணன், இதுக்கு மேல என்னால போக முடியாது. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? இது நடக்காது, இது எப்படி நடக்கும்?
இது எப்படி மாறும், இந்த தடை எப்படி உடைக்கப்படும், இதுக்கப்புறம் என்னால போக முடியாதுல்ல, இதுதான் முடிந்தது. கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை உனக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். உன் பிரச்சனை எவ்வளவு பெருசாவனா இருக்கலாம், உன் போராட்டம் எவ்வளவு பெருசாவனா இருக்கலாம், உன் வியாதி உன் சரீரத்தில் எவ்வளவு பெருசாவனா இருக்கலாம். ஆனா நான் பிரசங்கிக்கிற இயேசு, நான் பிரசங்கிக்கிற இந்த தெய்வம் உன்னுடைய எல்லாம் பிரச்சனையை விட பெரியவர். உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று நீ கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடுகிறதை நிறுத்து. நீ கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை உன் பிரச்சனையை பார்த்து சொல். அந்த சமுத்திரம் எவ்வளவு பெருசு ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சமுத்திரத்திடத்தில் சொல்லும் பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் மதிலாய் நிற்குமானா உன் சூழ்நிலை மாறாதா? உன் போராட்டம் மாறாதா? எங்க நிறைய நாள் நம்ம வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருவோம், இதுக்கப்புறம் என்ன மாற போகுதுன்னு நினைச்சிருவோம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியத்தை செய்யணும்னு நினைப்பாரானால் அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. நான் என்னை குறித்த ஒரு சாட்சி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ரொம்ப நிறைய படிச்ச பையன்லாம் இல்லைங்க. உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிறேன்னா 10th 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். எனக்கு ஒன்றும் படிப்பறிவு கிடையாது. அப்படி அட்டெம்ப்ட் எழுதி 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டேன். அந்த ஆங்கிலம் என்னால் பாஸ் பண்ணவே முடியல. எத்தனையோ அட்டெம்ப்ட், எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன். எல்லா முயற்சியிலையும் தொடர்ந்து ஃபெயில். என்னால் பாஸ் பண்ணவே முடியல. இது என்னால் முடியவே முடியாது. எனக்கு அந்த ஆசை போயிருச்சு, படிக்கணுன்ற எண்ணம் போயிருச்சு. அப்படி எல்லாம் முடிந்தது என்று நினைச்ச என் வாழ்க்கையில இயேசு எனக்கு ஒரு வாய்ப்பை திறந்து தந்தார். உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றேன்னா கேரளா பகுதியில் ஏறக்குறைய 3 வருஷங்களுக்கு மேல ஆங்கிலம் வேதாகம கல்லூரியில் படித்து அந்த கல்லூரியில் இருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். எனக்கு சமீபத்தில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. என் கல்லூரியில் எனக்கு டீச் பண்ணுற டீச்சர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு. அந்த சத்தம் எதுக்கான சத்தம் தெரியுமா? நான் சேப்பல் ஸ்பீக்கராக செலக்ட் ஆகிருக்கேனா, அந்த சேப்பலில் நின்று நான் பேசுவேன். எந்த மொழி எனக்கு வராதுன்னு இந்த உலகம் சொல்லிச்சோ, எந்த மொழியில நான் பாஸ் ஆக மாட்டேன்னு ஏன் இருதயம் என்கிட்ட சொல்லிச்சோ, அந்த மொழியில நான் இன்னைக்கு ஒரு சபையில பேசி கொண்டு வருகிறேன். அந்த மொழியில நான் அநேக இடங்களுக்குள்ள போய் கர்த்தருடைய நாமத்தை பேசி கொண்டு வருகிறேன். நீங்க நினைக்கலாம் முடியாது, நடக்காது. ஏங்க என் வாழ்க்கையில நடக்கும் போது உங்க வாழ்க்கையில நடக்காதா? இந்த மோசே என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்காதா? அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாய் செய்கிறவர் தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. அவர் எல்லாம் முடியும்னு சொல்றதுல அவர் அதை செய்துட்டு மகிமைப்படுறவர் இல்லை. எல்லாரும் செஞ்சிடலான்னு நினைக்கிறதுல இயேசு செஞ்சுட்டு மகிமைப்படுறவர் இல்லை. யாருமே செய்ய முடியாது, யாருமே நடக்காதுன்னு சொல்லுகிற காரியத்தில் ஒரு அசாத்தியமான காரியத்தை சாத்தியமாய் மாற்றுகிறவர் தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. நான் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்ற தலைப்பில் பேசி கொண்டு வருகிறேன். ஆமா, இதுக்கு மேல வழியே இல்லை, இதுக்கு மேல போக முடியாது. எங்களை நாங்க மரித்து போவதற்காக கொலை பண்றதுக்காக கொண்டு வந்த ஜனங்க கேட்பாங்க தான். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா கிரகிக்க முடியாத காரியம் வாழ்க்கையில நேரிடும். உங்களை பார்த்தும் குடும்பத்தார் கேட்கலாம், உன்னை நம்பி வந்ததுக்கு மரணம் தான் எங்களுக்கு பதிலான்னு சொல்லி கர்த்தர் ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில செய்யட்டும். முடிந்தது, நடக்காது, சாத்தியமே இல்லை, சாத்தியமாகும். இயேசு உங்களோடு கூட இந்த நாளில் கடந்து வருவாரானால் என் அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவ ஜனமே, இந்த மோசே என்கிற தேவ மனிதன் இயேசு ஆண்டவர் இந்த மோசேவை இந்த ஜனங்களை எகிப்தில இருந்து புறப்பட பண்ணறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் மோசே நின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை கொண்டு போக சொல்றீங்க, எனக்கு இத்தனை காசு தேவைப்படும் சொல்லல. ஆண்டவர், இந்த ஜனங்களை கொண்டு போக சொல்றீங்க, எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லல. மோசே ஆண்டவருடைய சமூகத்துல நின்று சொன்ன ஒரே ஒரு வேண்டுகோள், உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும்னு சொல்லி அவருடைய சமூகத்தை மோசேவுக்கு முன்பாக செல்லும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணார். சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது, வனாந்திரத்திலே வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது, கீழ்காற்றினால் காடைகள் உண்டாக்கப்பட்டுச்சு. நான் இந்த வார்த்தையை அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவோடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லுமானா
நான் பிரசங்கிக்கிற இந்த தெய்வம் உனக்கு முன்பாக கடந்து செல்லுமானா உன் சூழ்நிலை மாறும். உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்கள் நேரிடுமாறா சேத்து ரிபியாக்கரலாகர நாமனா. நான் அந்த செய்தியை வேகமாய் முடித்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய நேரம் முடிகிற சமயம்தான். நான் மனசார உங்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். என் மனசார உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப சின்ன நேரம் தான். இந்த சின்ன நேரத்தில் கிரகிக்க கூடாத காரியம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவி கொண்டிருக்கிறார். நான் இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசி வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகிக்க கூடாத காரியம் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசுவேன். இந்த வசனம் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் நான் நம்புறேன். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது என் வாழ்க்கையில தான் அந்த டெட் எண்ட்ல நிற்கிறேன். இதுக்கப்புறம் மூவ் பண்ண எனக்கு இடமே இல்லை, வழியே இல்லை. எல்லா முயற்சியும் பண்ணி தோல்வி, எல்லாத்தையும் ட்ரை பண்ணன, என்னால முடியல. இதுதான் டெட் எண்ட். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார் என்பதை இந்த சத்தத்தை கேட்டு நீ புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். உனக்காய் ஒரு வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுமானால் சமுத்திரம் இரண்டாய் பிளக்கும். வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் அது மதிலாய் மாறும். மாறா சேத்து ரிபியா கரபலபு. உன் கர்த்தர் யார் என்பதை நீ உன் பிரச்சனைக்கு நேராக போய் சொல்லு. உன் சத்துரு கிட்ட சொல்லு உன் கர்த்தர் யாருன்னு. நீ சத்துரு யாருன்னு ஆண்டவர்கிட்ட எப்ப பாரு சொல்லி புலம்பாத. உன் பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி புலம்பாத. சின்ன தலைவலி வந்தாலும் ஆண்டவரே இந்த தலைவலி எனக்கு கொடுத்த, இது எவ்வளவு கஷ்டம் தானேமா சொல்லாத. இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடு, அந்த உன் வாழ்க்கையில மாறும். அது நான் தலைவலியை மாத்திரம் சொல்லல, வாழ்க்கையில மிகப்பெரிய காரியம் நீ உன் இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறாயில்ல, இது மாறாது, இது எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. ஆமா, மனுஷனால மாற்ற முடியாது. நான் மாத்திரம் மாத்திருவாங்கன்னு சொல்றேனா? மனுஷனால மாற்ற முடியாது. ஆனா நான் பிரசங்கிக்கிற இயேசுவாலே மாற்ற முடியும். மாறா சேத்து ரிபியா கரபலம். எங்க ஒரு நாலேஜ் கூட இல்லாதவங்க எல்லாருக்கும் தெரியும், ஐ டோன்ட் ஹேவ் த விஸ்டம், எனக்கு அறிவே இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவாரனா? உன் சூழ்நிலையை மாத்தாம போயிடுவாரா? உன் தகுதியை உயர்த்தாமல் போயிடுவாரா? நான் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சும்மா சொல்லல. ஏன் உன்னை ஆசீர்வதிப்பார்னா அதுல அவர் மகிமைப்படுவார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஒரு குருடன் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஒருத்தன் தாயின் கருவிலே குருடனாக பிறந்திருக்கிறான். இவன் ஏன் குருடனாக பிறந்திருக்கிறான் என்று கேட்கும் பொழுது இயேசு சொன்ன பதில், பிதா மகிமைப்படும்படியா இவன் குருடனாக பிறந்திருக்கிறான். நீ இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு வழிகளை தாண்டி வருகிறதற்கு காரணம் அதுல இருந்து கர்த்தர் உன்னை மாற்றி உயர்த்தும் பொழுது அதுல பிதா மகிமைப்படுவார். சும்மா ஆசீர்வாதத்தை பேசுறது எனக்கு சந்தோஷம் இல்லைங்க. I want to share the gospel to you. எனக்கு சுவிசேஷத்தை உனக்கு பிரசங்கிக்கணும். இயேசு வரப்போறாருன்னு சொல்லணும். இயேசு வரப்போறாரு, உன்னை சந்திக்க போறாருன்னு சொல்லணும்னு ஆசை இருக்கு. ஆனா கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பாரம் கிரகிக்க கூடாத காரியம் என்கிற தலைப்பு. கர்த்தர் உன் வாழ்க்கையில இந்த நாட்களில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை நம்புங்க. இது நான் உங்களுக்கு தருகிற வார்த்தை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு நீங்க எல்லாம் போயிருவீங்க. இது நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற வார்த்தை. உனக்கு முன்பாக ஒரு சமுத்திரம் இரண்டாய் தான் பிளக்க போகிறது. உன்னை பார்த்து இலக்காரமாய் கேட்ட ஜனங்கள் பிரமித்து உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுவார்கள். உன்னை துரத்தி பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதே சமுத்திரத்திலே மடங்கி போவார்கள் என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ராஷே துரிபியா கரஹரனா துரஹரனா. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படட்டும். என்னுடைய நேரம் முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுங்க. நான் உங்களுக்காய் ஜெபித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஷே துரிபியா கரஹரனா துரபரஹலபு. உங்களுக்கு ஒரு வாசலை இன்னைக்கு திறக்க
அவர் போதுமானவரா இருக்கிறார். ஏன் மனுஷங்களையே பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உன் வாழ்க்கையை உங்க சூழ்நிலையை மனுஷன் மாத்திருவான்னு ஏன் நம்புறீங்க? அவர் போதும். நீங்க என்னோட கூட சேர்ந்து உமக்கொப்பானவயா, 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவயா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவயா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவயா. செங்கடலை பிளந்து ஒரு ஜனத்தை வழி நடத்தணும்னா அது நான் சொல்ற இயேசுவால மாத்திரம்தான் முடியும். நீங்க கேட்கிற இந்த இயேசுவை தவிர வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. இந்த தெய்வத்துக்கு மாத்திரம்தான் அந்த வல்லமை, அந்த கனம். என்னோட கூட சேர்ந்து செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் எஸ் உமக்கொப்பானவர். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கொப்பானவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எஸ், தேங்க் யூ ஃபாதர். இந்த நேரத்திலும் சமூகத்துக்கு நேரா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஒப்பானவங்க இந்த உலகத்துல ஒருத்தங்களும் இல்லப்பா. எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு உதவி செய்ய உங்களால மாத்திரம்தான் முடியும். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற எந்த மனிதர்களாலும் முடியாது. நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை மாற்ற போதுமானவர். அவங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியத்தை செய்யுங்களப்பா. இந்த மோசே என்கிற தேவ மனிதனுக்கு அந்த முறுமுறுத்த ஜனங்களுக்கு முன்பாக கிரகிக்க கூடாத காரியம், சமுத்திரம் இரண்டாய் பிளந்து அது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் மதிலாய் மாறினது போல என் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு வேண்டுகிற ராஷே துரஹர நாக்கதலாத்தரவன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த ஜனங்கள் கிரகிக்க கூடாத காரியத்தை வருகிற நாட்களில் பெற்றுக் கொள்ளட்டும். அதை உணர இந்த ஜனங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நான் பிளஸ் பண்றேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Thank you Father. கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, உன் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தில் இந்த சத்தம் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கும் நான் நம்புறேன்ப்பா. இவங்களை கைட் பண்ணுங்க, இவங்களுக்கு வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் ஒவ்வொரு நாளும் கேட்கட்டும். இவங்க உங்க சமூகத்துல நின்று பிரச்சனையை சொன்ன நாட்கள் மாறி பிரச்சனையும் பார்த்து நான் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு வல்லவர் என்று சொல்லுகிற நாள் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில நேரிடட்டும்பா. மனசார பிளஸ் பண்றேன். இவங்க நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஜனங்களுக்கு முன்பாக இவங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவரே பெற்றுக்கொண்ட வாழ்க்கையா மாறட்டும். ரட்சிப்பில்லாத ஜனங்களுக்காக இந்த தேவ சமூகத்துல நின்று வேண்டி ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு நீ ரட்சிப்பை கட்டளையிடும். நீர் இந்த ஜனங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர். உம்முடைய ரத்தம் இந்த ஜனங்களுடைய பாவங்களை மறைத்து ரட்சிக்கட்டும்.
மாரா ஷாத்துரியா கரபல போத்தர நிமகத நமன கரபு. மனசார வேண்டி இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து உன் சமூகத்தில் நின்று வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவஜனமே, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 7 மணி அளவிலே உங்களோடு கூட நான் கிரகிக்க முடியாத காரியம் கர்த்தர் செய்கிறார் என்கிற தலைப்பில் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு ஜப விண்ணப்பம் இருக்குமானா ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஜபிக்க ரொம்ப ஆர்வப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படட்டும். நீங்கள் சபை இல்லாதவர்களாக இருப்பீர்களானா பொந்தமல்லி பகுதியில், குன்றத்தூர் பகுதியில் நம்மளுடைய கிளை சபைகளும் தலைமை சபையும் இருக்கிறது. உங்களுக்கு சர்ச் அட்ரஸும் இந்த வீடியோ எண்டில் கொடுக்கப்படும். நீங்கள் அந்த சபையை அருகாமல் இருப்பீங்களானா நீங்கள் வாங்க. உங்களுக்காய் ஜெபிக்க தேவ மனிதர்கள், அபிஷேகம் உடைய தேவ மனிதர்கள் அங்கே காத்திருக்கிறாங்க. உங்களுக்காய் ஜெபித்து உங்கள் சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாய் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்களில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய ஊழியக்காரர் கூட இந்த சேனல் வாயிலாய் உங்களோடு கூட கர்த்தருடைய சத்தியத்தை பேச வருவார். அவருடைய சத்தியத்தை நீங்கள் தவறாமல் கேட்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்களிலே தடைகளாய் இருக்கிற சமுத்திரம் 2ஆய் பிளந்து உங்களுக்கு வழிகளாய் மாறும். God bless you. Love you all.